அனைவருக்கும் வணக்கம். பலாக்காய் அவியல் எப்படி செய்வதுன்னு பார்க்க போறோம். இப்போ பலாக்காயில இருந்து ஒரு பகுதி வெட்டி வச்சிருக்கேன். இது எப்படி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். பலாச்சோலையும் அதனுடைய பொட்டையும் தனித்தனியாக எடுத்து வைக்கவும். பலாக்கொட்டைய இரண்டாக கட் பண்ணி அதை எப்படி சுத்தம் பண்றதை காமிக்கிறேன், வீடியோ பாருங்க. பலாக்காய் அவியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு முடி தேங்காய் துருவியது, மஞ்சள் பொடி, கருப்பு மிளகாய் தூள், கடுகு, ஜீரகம், உளுந்து, உப்பு, தேங்காய், கறிவேப்பிலை. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் ஜீரகம், 5 பரல் பூண்டு, 1.5 ஸ்பூன் பெப்பர் பொடி, தேங்காய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்து இடிக்கிறேன். தேங்காவை ரொம்ப மையாம கொரகொரன்னு அரைச்செடுக்கணும். அதாவது மிக்சியில் போடுறதா இருந்தால் ஒரு சுத்து போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வடை வச்சிருக்கேன். அதில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய், கடுகும் உளுந்து பருப்பும் அதில் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க மசாலா இத்துடன் கலந்து சிறிதளவு தண்ணி கலந்துக்கிறோம். இத்துடன் வெட்டி வச்சிருக்க பலாக்கொட்டையும் அரிஞ்சு வச்சிருக்க பலாச்சோலையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு கூட சேர்த்து மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து மறுபடி கிளறி மூடி வச்சு.
தண்ணி நன்றாக வற்றி இருக்கிறது. இப்போ இதோடு கிளறி விட்டு சிறிதளவு கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கலந்து கிளறி விடும். சக்கா அவியல் ரெடி ஆயிட்டு இது கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பவுல்ல மாத்திடுங்க. சுவையான பலாக்கா அவியல் ரெடி ஆயிடுச்சு. பலாக்காயை இந்த முறையில் சமைத்து ருசித்து பாருங்க. அனைவருக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம்.